திருச்சியில் போட்ட 4 வாரம் ஆயிடுச்சு, 5வது வாரம், 1 மாதம் கிட்டத்தட்ட. தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சா? எடுக்கலை. அப்போ முதல் பிரதான காரணம் யார்? ஒரு விஷயம் கேட்குறாங்க, சொல்லிட்டோம். ஏன் இதை கேட்குறோன்னா, அதிக அளவுக்கு மேலே கூட்டம் வருது, எங்களால் கட்டுப்படுத்த முடியல, நாளைக்கு எந்த அசம்பாவிதம் ஆகக்கூடாது, இதற்கான சில கட்டுப்பாடுகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் தாவேகா கேட்குது. இது எதுவுமே செய்யலை. ஃபஸ்ட்டு பாயிண்டில் முடிஞ்சிச்சு. இன்னொன்று, நம்ம போய் கேட்டது என்னென்னா, மதுரை பெஞ்சில் போகும்போது அந்த அது வந்து கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. அது ஒரு கிரிமினல் கேஸ் கிடையாது, ஒரு சிவில் கேஸ் தான். என்ன இஷ்யூஸ்னால், ஒரு பரப்புரை பண்ணும்போது ஒரு விஷயத்தில் நடந்துச்சு, அது ஒரு விபத்து. ஆனால் அது கொலையாக மாற்றி, கொலை சதிவேலை அப்படின்னு சொல்லி அதை கிரிமினலாக மாற்றுறாங்க. அதுக்கு தான் மதுரை பெஞ்சில் நம்ம என்ன பண்ணோம், தாவேகா சைட்லேருந்து உங்களுக்கு ஜாமீன் போட்டு போனாங்க. இங்கே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது யாரோ ஒருத்தர் தான் எஸ்ஓபி கேட்டார். ஆனால் எஸ்ஐடி போட்டாங்க. அதுக்குமே 1008 கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க. நான் தெளிவுபடுத்துகிறேன், அதுக்காக தான். இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எந்த இடத்துலையுமே தாவேகா சிபிஐ என்கொயரி கேட்கல. தாவேகா கேட்டது எல்லாம் என்னென்னா, இங்கே அந்த எஸ்ஐடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீஷன் போட்டிருக்காங்கல்ல தமிழக அரசு, அதுவாக இருக்கட்டும், நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாம் தாவேகாவோட குற்றச்சாட்டே இவங்க மேலே தான், காவல்துறை மேலே தான். அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கிட்டே, இப்போது நீங்களும் நானும் இருக்கோம் பிரதர், இப்போ உங்கள் குற்றச்சாட்டு வந்து என்கிட்ட என் மேலே வைக்கிறீங்க, நான் உங்கள் மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்கிட்டே கொடுத்து நானே அந்த குற்றச்சாட்டை எடுத்து நானே விசாரித்தேன்னா நியாயம் கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல. அவ்வளோதான். அதனால தான் உச்சநீதிமன்றம் போனது.